கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் வசனம் 15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எவ்வளோ அற்புதமான ஒரு வசனம் தெரியுமா இந்த வசனம்? காரணம் என்னவென்றால், இன்றைக்கு எதற்காக எதை நினைத்து எது வேண்டும் என்று சொல்லி இரவும் பகலும் நாம் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறோமோ அது மிக எளிதாக கிடைக்கின்றது. அதை குறித்த ஒரு ஸ்லாக்கியம் பெற்ற மக்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை இந்த அற்புதமான வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. எதை நாம் எதிர்பார்த்து ஏங்கி தவிக்கின்றோம்? நம்முடைய உள்ளத்தில் சமாதானம், வாழ்க்கையில் சந்தோஷம். இந்த ரெண்டிற்காக நம்ம என்ன செய்கின்றோம்? ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து என் வாழ்க்கை நிம்மதியாக இருக்க முடியாமற் போயிருந்ததே என்று சொல்லி கலங்கி தவிக்கின்ற மக்களாக இருக்கின்றோம். பவுல் கொலோசு திருச்சபையை பார்த்து சொல்லித் தருகின்றார், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. உங்கள் இருதயங்களை எது ஆள வேண்டும்? இந்த ஆளுதல் என்பது தி கண்ட்ரோல் ஓவர் அவர் லைஃப். அது இருதயத்தில் இருந்து சமாதானம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் செய்து கொள்ள வேண்டும். அதை தான் இங்கே ஆளக்கடவது என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் தேவ சமாதானம் நிறைவாக இருந்து அது நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் தனக்குள்ளாக கண்ட்ரோல் எடுத்து நம்முடைய வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டுமாம். அதற்கு அடுத்த வார்த்தை தான் இன்னும் அற்புதமான வார்த்தை. அது என்ன சொல்லுகிறது? இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எவ்வளவு விசேஷமானவர்கள்! இதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்கென்று? நம்முடைய வாழ்க்கை சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையாக, நாம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக நாம் அழைக்கப்பட்டு ஒரே சரீரமாக. அது என்ன ஒரே சரீரம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார், நாம் சரீரமாக, சரீரத்தின் அவயங்களாக. அப்படியென்றால் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்தவர்களாகிவிட்டார்கள், அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் என்ன? ஒரே ஒரு அர்த்தம்தான். இயேசு கிறிஸ்து என்ற தலையோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படி இணைக்கப்பட்ட உடனே தலையாகிய கிறிஸ்துவிலிருந்து அவர் கொடுக்கிறதான சந்தோஷம், சமாதானம், பாவ மன்னிப்பு எல்லாமே நமக்குள்ளாக வந்து நம்மை ஆளுகை செய்கிறது. யோவான் நற்செய்தி நூலிலே இயேசுவே அதை சொல்லுகின்றார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். எப்படி வரும்? என்னுடைய சமாதானம் உங்களுக்குள் எப்படி வரும்? நீங்கள் என்னோடு கூட ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டபடினாலே என்ன நடக்கின்றது? அந்த சமாதானம், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகிறது. நம்முடைய மூளை நம்முடைய முழு சரீரத்தையும் ஆளுகை செய்கிறதல்லவா, நம்மை இயக்குகிறது மூளைதான் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஸோ இயேசு நம்முடைய தலையாக இருக்கும் பொழுது அவருக்குள்ளாக இருக்கிறதான சமாதானம் என்பது நம்முடைய இருதயத்தை ஆளும். இன்றைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம் என்றால், நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து நான் தான் என் வாழ்க்கைக்கு பொறுப்பு, நான் தான் என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும், அல்லது இவர்கள்
இதை செய்து விட்டார்கள், அவர்கள் அதை செய்து விட்டார்கள், இவர்களால் தான் என் வாழ்க்கை போய்விட்டது என்று மற்றவர்களை குற்றப்படுத்தி மற்றவர்களை கை காட்டிவிட்டு நாம் ஒரு பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறோம். என்ன தவறு? நாம் தலையாகிய கிறிஸ்துவோடு கூட இருக்க வேண்டிய உறவில் நாம் சரியாக இல்லாமல் இருக்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் சமாதானமுடைய மக்களாக இருக்க வேண்டும். இந்த தொல்லை நிறைந்த உலகத்தில், பிரச்சனை நிறைந்த உலகத்தில், அன்பு இல்லாத இந்த உலகத்தில் கடவுளுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் நிம்மதியாக, சமாதானமாக, சந்தோஷமாக, பணம் இருந்தாலும் இல்லை என்றாலும், வேறு எந்த குறைகள் காணப்பட்டாலும் அவை எல்லாவற்றின் மத்தியில் சமாதானமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் அழைக்கப்பட்டு கடவுளோடு இணைக்கப்பட்டிருக்கின்றோம். அதை மறந்துவிடக்கூடாது. கடவுள் நமக்கென்று வைத்திருப்பது சமாதானம் மட்டுமே, சஞ்சலம் அல்ல. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு ஒவ்வொரு இமைப்பொழுதும் இணைந்து வாழ்வதன் மூலமாய் அல்லது நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் அர்ப்பணித்து விட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கையை உம்முடைய சித்தத்தின்படி என்னை வழி நடத்தும், நீர் கொடுக்கிற அந்த சமாதானம் என் இருதயத்தை ஆளட்டும், சஞ்சலங்களோ வேறு எந்த வீணான கவலைகளோ என் இருதயத்தில் நான் இடம் கொடாமல் இதோ உம்மை நான் பற்றி கொள்ளுகிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். அடுத்தபடியாக கடைசியான வார்த்தை சொல்லுகிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக நாம் நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இருவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று, நாம் கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட உன்னதமான அழைப்பை கடவுள் நமக்கு கொடுத்து அவர் சமாதானத்தோடு கூட நாம் வாழ்வதற்கான எல்லா வழிகளையும் ஆண்டவர் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றார், இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை விசுவாசத்தின் மூலமாய் அந்த மாபெரும் ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக, இந்த உலகத்தில் அநேகரை நமக்கு உதவியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அநேகருடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படியாய் அவருடைய அன்பு, அவருடைய நட்பு, அவருடைய ஆறுதல், அவருடைய ஆலோசனைகள் இவையெல்லாம் பிறரிடத்திலே இருந்து கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். நான் யாரும் இல்லாமல் நான் தன்னந்தனியாக வாழ்ந்து விடுவேன், எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை என்று நாம் சொல்லவே முடியாது. ஏனென்றால் மனிதன் அப்படி படைக்கப்படவில்லை. மனிதன் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறவனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றான். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் நமக்கு நன்மை செய்த, நமக்கு உதவி செய்த மக்களுக்கு நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். அது சின்ன காரியமாக கூட இருக்கலாம் இல்லையா? அது ஒரு சொற்பமான காரியமாய் இருக்கலாம். ஆனால் தேவைப்படும் நேரத்தில் செய்திருப்பார்கள் அல்லவா? ஆம், அதற்காக அவர்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? இன்னும் கிருபை நமக்கு உண்டாகும். எந்த சூழ்நிலையிலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. நம்முடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் வீணாய் போகாது. கடவுள் தாமே அப்படிப்பட்ட மாபெரும் கிருபையை கொடுத்து எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய சமாதானம் நம்மை ஆளும்படி நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஆமென்.